வெல்கம் பேக் டு சேனல். பெங்களூர் போன மினி vlog வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருந்தேன். என்ன ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவோட லாங் வீடியோ தான் இந்த வீடியோ. கும்பகோணம் டு பெங்களூர் ரீச் ஆனதுக்கப்புறம் அங்கேருந்து சிக்பெட் போயிட்டோம். சிக்பெட்டில் கர்நாடகா நோவல்ட்டி அப்படிங்கிற ஷாப் தான் போயிருந்தோம். இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு தேவையான எல்லா கலெக்ஷன்ஸுமே இருந்துச்சு. பிரைடல் செட்லேருந்து பேங்கிள்ஸ், ஸ்டட், அதுக்கப்புறம் நிறைய கலெக்ஷன் ஆன்டிக் மாடல் எல்லாமே இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு தடவையாவது இந்த ஷாப் போய் விசிட் பண்ணி பாருங்கள். கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன்று யூனிக்காக இருந்துச்சு. நீங்கள் வந்து ஹோல்சேல்லையும் எடுத்துக்கலாம், ரீட்டைல்லையும் எடுத்துக்கலாம். மற்ற ஷாப் வந்து சிக்பெட்டில் சுற்றி விசாரிக்கக்குள்ள நீங்கள் போனீங்கனாலே ஹோல்சேலில் மட்டும்தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சில பேர் சொன்னாங்க. ஒரு சில பேர் தான் ரீட்டைலும் கொடுக்குற மாதிரி இருந்தாங்க. இங்கே நீங்கள் போயிட்டு ஒரே ஒரு செட் மட்டும் நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட அதுக்கான அமௌண்ட் மட்டும் பே பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். அதே மாதிரி ஹோல்சேலில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ப்ரைஸ் கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. அஃபர்டபுளான ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்காங்க. குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு ரொம்ப ஒர்த்தான ப்ராடக்ட் தான். இங்கே பார்த்தீங்கன்னா கவரிங்லேருந்து எல்லாமே இருக்குது. பிரைடல் செட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மேரேஜ்க்கு நம்ம ஒரு பிரைடல் செட் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ரிசப்ஷனுக்கு வந்து ஸ்டோன் வச்ச மாதிரி யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பான ப்ரைஸில் அவ்வளோ சூப்பராக நீட்டாக இருந்துச்சு. பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு தடவை போய் இந்த ஷாப் விசிட் பண்ணி பாருங்கள். பெங்களூரில் சிக்பெட்டில் கர்நாடகா நோவல்ட்டி அப்படிங்கிற ஷாப் தான். சுற்றி உள்ள எல்லா கடையிலையுமே விசாரித்து பார்த்துட்டு தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். சிக்பெட்டில் எல்லா கடையை விட இந்த கடையில் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஒரு தடவை நீங்கள் நேரில் போய் ஷாப்பிங் பண்ணிவிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம்லேருந்து நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு கொரியர் பண்ணி விட்டுருவாங்க. ரொம்ப நீட்டாக பார்த்துக்கிட்டாங்க. இன்னொன்று மார்னிங் நீங்கள் போயிட்டு ஈவினிங் வரதுக்கு லேட் ஆகும். ஏன்னா ஒரு பிஸ்னஸ்ன்னு போகக்குள்ள ரொம்ப நேரம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு லேட் ஆகும். ஆனால் இந்த கடையில் எந்த ஒரு முகசுளிப்பு எதுவுமே இல்லை. அவ்வளோ பொறுமையாக எல்லா மெட்டீரியலுமே எடுத்து காட்டிட்டு ரொம்ப நீட்டாக கவனிச்சுக்கிட்டாங்க. கண்டிப்பாக நீங்கள் யாராவது ஃபஸ்ட் டைம் இப்போ தான் போகிறீங்க, உங்களுக்கு எதுவுமே தெரியலனா இந்த ஷாப் வந்து விசிட் பண்ணுங்கள். அவங்களே உங்களுக்கு நிறைய சொல்லுவாங்க எப்படி எப்படிலாம் பண்ணணும் பிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவும் கொடுக்குறாங்க. நாங்கள் எல்லாமே வாங்கிக்கிட்டு எல்லா லக்கேஜுமே அண்ணன்ட்ட கொடுத்து எடுத்துகிட்டு வாடான்னு சொல்லிட்டு நல்லபடியாக கும்பகோணம் வந்தாச்சு. பெங்களூர்லேயே பஸ் புக் பண்ணியிருந்தோம். அங்கேருந்து கும்பகோணம்க்கு பஸ்ஸில் ஏறி வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வேறு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.